ورحمة الله تعالى وبركاته. الحمد لله كفى والصلاة والسلام على المصطفى وعلى آله الشرفاء وأصحابه الخلفاء. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان المجيد: إنه من سليمان وإنه بسم الله الرحمن الرحيم. صدق ربنا العظيم. கண்ணியத்திற்கும் பெரும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் அருளால் கிருபையால் சென்ற வாரம் ஷரியத்துடைய சட்டம் எப்படி எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் அதனுடைய தொடராக ஃபர்லான விஷயங்கள், ஒரு விஷயத்தை இது ஃபர்ல் என்று நாம் சொல்கிறோமே, அந்த ஃபர்ல் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் டைம் இருந்தால் அடுத்த சுன்னத்துக்கு இன்ஷா அல்லாஹ் போகலாம். போன வாரம் உள்ள கொஞ்சம் நினைவுபடுத்திக்கிறேங்க, இது தொடராக தான் வரும். 4 இருந்து ஷரியத்துடைய சட்டம் எடுக்கப்பட்டது என்று சொன்னேன். 1 அல் குர்ஆன், 2வது அல் ஹதீஸ், 3வதாக இஜ்மா, 4வதாக கியாஸ். இந்த 4 இருந்து எடுக்கப்பட்டது. இப்போ ஃபர்லு அப்படின்னு சொல்றமே, ஃபர்லுங்கிறது ரொம்ப முக்கியத்துவம். அதான் ஃபர்ஸ்ட் கேட்டகரி. அதை செஞ்சா நன்மை, செய்யலைன்னா பாவம். அது நல்லா விளைக்கிறீங்க. ஃபர்லுடைய கேட்டகரியுடைய தன்மை என்னண்டா, செஞ்சா நன்மை, செய்யலைன்னா பாவம். லொஹர் தொழுதால் நன்மை, லொஹர் தொழுகலைன்னா பாவம். நம்மள நிறைய பேர் ஆண்கள் பெண்கள் என்ன நினைச்சு வச்சிருக்காங்க, தொழுதால் நன்மை அப்படின்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க, ஹஜ்ஜி செய்தால் நன்மைன்னு நினைச்சு வச்சிருக்கிறாங்க. ஆனால் ஒரு 500 உம்ரா ஒருத்தர் பண்ணிட்டு, 500 உம்ரா பண்ணிட்டு ஒரு ஹஜ்ஜை பண்ணாமல் மௌத்தாகி விட்டார் என்று சொன்னால் அவர் குற்றவாளி. இதான் ஃபர்ல். 500 உம்ரா பண்ணியிருக்கேன், ஹஜ்ஜுக்கு ஈக்குவல் ஆயிடுமே, ஆகாது. அவர் ஒரு உம்ரா கூட பண்ணல, வெறும் ஹஜ்ஜை மட்டும் முடிச்சுட்டு மௌத்தாயிட்டாரு, அவர் வெற்றியாளர். ஃபர்லுக்கு இதை விட வேற ஒரு நோம்பு கிடையாது. வியாழக்கிழமை நோன்பு வைக்கிறார், திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறார், ஐயாமல் பீல் நோன்பு வைக்கிறார், ஆனா ரமலான்ல நோன்பு வைக்கிறது இல்லை, அவர் குற்றவாளி. ஆனால் வியாழக்கிழமை வைக்கிறது இல்லை, ஐயாமல் பீல் வைக்கிறது இல்லை, திங்கக்கிழமை வைக்கிறது இல்லை, ரமலான் முழுவதும் 30 நோன்பு சரியா வச்சிருக்கார், அவர் வெற்றியாளர். இதுதான் ஃபர்லு. இதுக்கு மேல ஃபர்லுக்கு ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்ல முடியாது. நல்லா விளைவிக்கிறீங்க. ஒரே ஒரு ஹஜ்ஜை செஞ்சிட்டாலே போதும். ஆனா வருஷம் ஹஜ்ஜு செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரே ஒரு ஃபர்ல் தான், ஒரே ஒரு ஹஜ்ஜு ஒரு ஃபர்ல் தான். ஒரு தடவை செஞ்சா கடமை நீங்கிடுச்சு. அதுக்கு அவருக்கு பல கோடி ரூபாய் அல்லாஹ் கொடுத்தாலும் ஹஜ்ஜு செய்யலையே அப்படிங்கிற டென்ஷன் அவருக்கு தேவையில்லை. நம்ம பேர் வருஷம் ஹஜ்ஜி செய்யறாங்க. என்னுடைய தனிப்பட்ட முறையில் உள்ள கருத்து, ஹஜ்ஜி ஒரு முறை ஒரு நிறைவேற்றி விட்டால் மற்றது எக்ஸ்ட்ரா இடத்துல அடுத்த வருஷம் ஹஜ்ஜி செய்து காசு இருந்தாலும் கூட ஹஜ்ஜி செய்யாமல் ஏழை குமர்களை கட்டி கொடுக்கலாம். ஏழை குமர்களை கட்டி கொடுக்கலாம். எவ்வளவு பேர் சொந்த பந்தத்தை நல்லா வச்சிருக்கலாம். தன்னோட இது அக்கா தங்கச்சி அண்ணன் தங்கச்சி எல்லாரும் ஒரு வசதியா வர்ற மாதிரி ஏதாவது வியாபாரத்தை அமைச்சு கொடுக்கலாம். இது ஹஜ்ஜி செய்யறதை விட பெரும் நன்மை கிடைக்கும். அதனாலதான் ரப்புல் ஆலமீன் இஸ்லாம் ரொம்ப லேசானது. எல்லா சட்டத்தையும் லேசா சொல்லித்தர்றான். தொழுகை கூட ஆச்சரியம் பாருங்க, எந்த டைமும் வியாபாரத்தை கெடுதலான டைமே கிடையாது. சுபூல என்ன வியாபாரம், லஞ்சு டயத்துல லோஹரு, டீ டயத்துல அசரு, ஆபீஸ் முடிஞ்சு மகரிபு, படுக்க போகும்போது இஷா. இதுல உங்களுக்கு எங்க இடைஞ்சல் இருக்குது? என்னால் தொழுக முடியல, பிஸி, வியாபாரம். என்ன வியாபாரம், என்ன கதை விடுறீங்க? இதுல யாருக்கு என்ன இடைஞ்சல் இருக்குது? யோசனை பண்ணி பாருங்க. சரி, இப்ப எப்படி எடுக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். 40 வயசில் நபியான ரசூல், அல்லாஹ்வுடைய ரசூல் நபி ஆக்குனான். 40 வயசுல இருந்து 53 வயசு வரைக்கும் தௌஹீத் தான், களிமா தான். இஸ்லாமில் ஃபர்ல் 5 தெரியுமில்ல, இதை சொல்ல தேவையில்லை. களிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜு. இதுல 13 வருஷத்துடைய அமல் எதுல இருந்துச்சு? களிமா தான். வேற எந்த அமலையும் உள்ளா புகுத்தல. ஸ்ட்ராங்கா ஈமானுக்குள்ளவா, இஸ்லாத்துக்குள்ளவா, உன்னுடைய ஈமானை உறுதியாக்கிக்கொள் அப்படின்னு 13 வருஷத்துல அல்லாஹ் கேப்பு கொடுத்தான். 13 வருஷத்துல எந்த கடமையும் அல்லாஹ் நிறைவேற்றவில்லை. மக்காவுல வச்சு முதலாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜுக்கு போயிட்டு வந்த காலையில, மிஅராஜுக்கு அன்னைக்கு நைட்டு போனாங்கல்ல, ஷாபான் பிற 27 போனாங்க, ரஜப் பிற 27 போனாங்கல்ல, அடுத்த நாள் காலையில சுபூல அல்லாஹ் கடமையாக்குறான், ஒரு ஆயத்தை இறக்கி வைக்கிறான். இன்ன ஸலாத்த கானத் அல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா. அது ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு ஜும்மா பேசணும். இன்ன ஸலாத்த, நிச்சயமா தொழுகை,
கானத்து அல் மூமினின், மூமின்கள் மீது கடமையாகிவிட்டது. கிதாபம் மௌகூதா, குறிப்பிட்ட நேரத்தில் அந்த தொழுகையை நிறைவேற்றுவது கடமையாக்கப்பட்டு விட்டது. இந்த ஆயத்தை வச்சுதான் ஃபர்லான தொழுகை நம் மீது கடமையாக்கப்பட்டது. புரிஞ்சிருச்சா? இப்ப இந்த மௌகூத்தாங்கிற வார்த்தையை அல்லாஹ் வக்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறான். அந்த மௌகூத்தாவில தான் வக்து எடுத்தோம். லொஹர் வக்த் ஆயிடுச்சு, அசர் வக்த் ஆயிடுச்சு, மகரிப் வக்த் ஆயிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? இந்த மௌகூத்தாங்கிற வார்த்தையில இருந்துதான், இந்த வசனத்துல இருந்தான் வக்துங்கிற வார்த்தையை எடுக்கப்பட்டது. இமாம்கள் எடுத்தாங்க. சரி, இப்ப வக்துல தான் தொழுகணும். இப்ப நமக்கு இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கிறோம், லொஹருக்கு பின்னால எந்த வேலையும் கிடையாது, சாப்பாடு இப்பதான் சாப்பிட்டு வந்தோம், ஒரு 4 மணி வரைக்கும் ஃப்ரீ, அசர் மகரிப் இஷா மூணையும் சேர்த்து தொழுதுருவோம், டென்ஷன் வேலை முடிஞ்சிடும். தொழுக முடியுமா? முடியாது. இப்படிலாம் நம்ம மக்கள் யோசிப்பாங்க தெரியுமா? ரப்புக்கு தெரியாதா என்ன? அதனால சொல்ற மௌகூத்தா, அந்தந்த நேரத்துல அந்த வேலையை பண்ணு, அந்த குறிப்பிட்ட நேரத்துல நீ தொழு அப்படின்னு அல்லாஹ் அந்த வார்த்தையை சேர்த்து சொல்லியிருக்கான். உங்க நேரத்து 5 நேரம் தொழுகை கடமைன்னா அப்படியே மக்கள் என்ன செஞ்சிருவாங்க? மொத்தமா கணக்கை முடிச்சுட்டு போய் படுத்துருவாங்க. அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியாது. சில பேர் இப்ப எப்படி நம்ம புத்திசாலித்தனம், அதுலயும் இந்த புத்திசாலித்தனம் இருக்காங்க. எப்படி தெரியுமா தொழுறாங்க? கவனிச்சுட்டு தான் இருக்க, ஒன்று கவனிக்காம இல்லை. நம்ம பள்ளியிலே வருவாங்க. இப்போ 5:50க்கு மாறிப்போன்னு வைங்களேன், கரெக்டாக 10 நிமிஷத்துக்கு முன்னால் வருவாங்க. அசரை தொழுதுட்டு உட்காந்துருப்பான், மாறிவை தொழுதுட்டு போயிடுவாங்க. அப்போ புத்திசாலித்தனமாக அசரை கடைசி நேரத்தில் தொழுதுட்டு மாறிவை தொழுதுட்டு போயிடுறது. ஒரே ஒலு 15 நிமிஷத்துல 2 வக்தையும் சேர்த்து தொழுதுறது. இது புத்திசாலித்தனம். மார்க்கம் அனுமதிக்குது. இது ஹராம்ன்றோ தடைன்றோ சொல்ல முடியாது, மார்க்கம் அனுமதிக்குது. என்றாலும் ஃபதீலத் என்று சொல்லப்படக்கூடிய சிறப்பு என்ன? அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஜமாத்துல போய் தொழுதுறணும். உங்கள்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ண வர்றான் ஒருத்தன், இதை மட்டும் 2 நிமிஷம், இது பயானுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு குறுக்கு செய்தி. உங்கள்கிட்ட ஒரு வியாபாரம் பண்ண, டீ கடையில் வச்சு ஒரு வியாபாரம் பண்றான், ஒரு நீங்க பண்ற பிசினஸே பண்றான். உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தை வரும்? ஆபீஸ் போட்டு உட்கார்ந்துருக்கோம்ல, ஆபீஸுக்கு வா பேசிக்கலாம் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஆபீஸுக்கு வா பேசிக்கலாம் அப்படின்னு தானே சொல்லுவீங்க. அந்த மாதிரி அல்லாஹ்வுடைய ஆபீஸ்ல தான் அல்லாஹ்வுடைய வேலையை செய்யணும். அல்லாஹ்வுடைய ஆபீஸ் பள்ளி, அந்த பள்ளியில தான் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவது. அதுதான சிறப்பு. அதனாலதான் ஜமாத். தொழுதியா? அசர வீட்டுல தொழுதுட்டேன், கடமை நீங்கிடும், நரகத்துல தப்பிச்சிடுவீங்க. ஆனா ஜமாத்தோட சேர்த்து தொழுதா 27 மடங்கு. சில பேர் 27 நன்மைம்பாங்க. 27 நன்மை இல்லை, 27 மடங்கு. இப்ப நீங்க தான் முடிவு பண்ணணும் எப்படி தொழுதுக்கணும். சரி, அப்போ 13வது வருஷத்துலதான் தொழுகை கடமையாச்சு. அல்லாஹ் விட்டுட்டான். 2 வருஷம் கேப் போட்டான். நல்லா தொழுதுட்டு வரீங்களா? நல்லா ட்ரைனிங் ஆயிடுச்சா? ஹிஜ்ரி 2ஆம் ஆயத்து அல்லாஹ் இறக்கி வச்சான். குதிப அலைக்கும் முஸ்ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். முன்னுள்ள சமுதாயத்தின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று ஈமான் கொண்ட விசுவாசிகளை உங்கள் மீதும் நோன்பு கடமை. அப்ப நோன்பு கடமையானது எப்போ? ஹிஜ்ரி 2. ஹிஜ்ரி 2ன்னு சொல்லி சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு 55. புரிஞ்சுதா? இப்ப இது அது வரைக்கும் அது கடமை இல்லை, அது பின்னால்தான் அது கடமை. அல்லாஹ் விட்டுட்டான். 4 வருஷத்தை விட்டுட்டான். முஸ்லீம்களுடைய பொருளாதாரம் மேன்மையாற வரைக்கும் ஜகாத்துடைய ஆயத்தை பத்தி அல்லாஹ் பேசவே இல்லை. முஸ்லீமுடைய பொருளாதாரம் எப்போ மேன்மையாச்சு? ஹைபர் யுத்தத்துக்கு பின்னால். ஹைபர் யுத்தம் ஹிஜ்ரி 6ல் நடந்துச்சு. ஹைபர் யுத்தம் ஹிஜ்ரி 6ல் நடந்துச்சு. ஹிஜ்ரி 6ல் ஹைபர் யுத்தத்துக்கு பின்புதான் முஸ்லீம்கள்கிட்ட பொருளாதாரம்டா என்னண்டே தெரிஞ்சு. அது வரைக்கும் 1 பேரிச்சம்பழம் 2 பேரிச்சம்பழம் இப்படி சாப்பிட்டுருந்தவங்க மத்தியில் தாராளமாக காசு பணம் புழங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி, இப்ப முஸ்லீம்கள் நல்லா இருக்கிறாங்க, ஜகாத்தை கொடுப்போம்னு சொல்லி ஹிஜ்ரி 6க்கு பின்னால சூரத் தௌபாவில் இல்ல இன்னம ஸதகாத்து வல் முஹாஜிரின் அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்கி வச்சான். இன்னம ஸதகாத்து லில் ஃபுகராஇ வல் மசாகீன் வபின் ஸபீல் அந்த ஆயத்து. எத்தனை பேர் நீ ஜகாத்தை கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணும், ஜகாத்துடைய விரிவாக்கத்திலும் அல்லாஹ் ஜல்ல சுபாத்துல விலாவாரியா சொன்னான். ஹிஜ்ரி 6ல் ஜகாத்துடைய ஆயத்தை முடிஞ்சா. அப்புறம் அல்லாஹ் கேப் விட்டான். ஹிஜ்ரி 9ல் தான் ஹஜ்ஜை கடமையாக்கணும். ஹிஜ்ரி 9ல் தான் முதல் ஹஜ்ஜி செஞ்சது யாரு? யாருங்க? யாரு சொல்றது? கொஞ்சம் சத்தமா தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நம்ம சமுதாயத்தில் கேட்கறேன், நம்மள முதல் ஹஜ்ஜி செஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது வேற. முதல் ஹஜ்ஜி செஞ்சது ஆதம் அலைஹிஸ்ஸலாமே ஹஜ்ஜி செஞ்சிருக்காங்க. 18 ஹஜ்ஜி பண்ணியிருக்காங்க. 18ங்கிறாங்க, சில பேர் அது ரிவாயத் மாறி வரும். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜி பண்ணியிருக்காங்க. நம்ம சமுதாயத்துல இந்த ஹிஜ்ரி ஆயத்து இறங்கின பின்னால, ஹிஜ்ரி 9ல் ஆயத்து இறங்கின பின்னால அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் சித்திக்குடைய தலைமையில தான் ஹஜ்ஜி செய்வதற்கு ஒரு குழுவை அனுப்பினாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால ஹஜ்ஜி செஞ்சது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. ரசூலுல்லாஹ்வோட ஹஜ்ஜி செஞ்சாங்க, அது 2வது ஹஜ்ஜி, அவங்களுக்குள்ள நசீபு.
அதுக்கு பின்னால ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற சொல்லி அவபகசித்திக்கு அனுப்புன பின்னாலேயே அலி ரலியல்லாஹு அனுப்பி அங்குள்ள சிலைகளை உடைக்க வச்சாங்க. சரியா? ஆக 9ல் ஹஜ் இறங்குச்சு. 9லயே மூமின்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டாங்க. நிறைய சில பேர் மூமின் நிறைவேற்றிட்டாங்க. ஒரு சில பேர் ரசூலுல்லாஹ் தடுத்து வச்சிருந்தாங்க. அடுத்த வருஷம் தன்னோட போகும்போது எல்லா முஸ்லீம்களும் 1,24,000க்கு மேற்பட்ட அந்த நேரத்தில் வாழ்ந்த எல்லா முஸ்லீம்களும் அல்லாஹ்வுடைய ரசூலோட ஹிஜ்ரி 10ல் ஹஜ்ஜை நிறைவேற்றிட்டாங்க. ஹிஜ்ரி 11 ரபியுல் அவ்வல்ல அல்லாஹ்வுடைய ரசூல் இன்திகால் ஆனாங்க, சொர்க்கத்துக்கு போனாங்க. இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ஹிக்மத்தை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 13 நுபுவத்துக்கு முன்னால் மக்காவுல வச்சு தொழுக மட்டும்தான் கடமை. 2 வருஷம் கழிச்சு நோம்ப கடமையாக்கினான். ஹிஜ்ரி 6ல் தான் ஜகாத்தை கடமையாக்கினான். அடுத்து ஹஜ்ஜை கடமையாக்கினான். இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாரும் வந்தாலும் கூட அந்த சஹாபாக்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கடமை வரும்போது அந்த கடமையை அவங்க நிறைவேற்றினாங்க. அப்ப எப்படி தர்த்தீபா லெவலா கொண்டு வந்திருக்கான் பாருங்க. அந்த சஹாபாக்கள் எவ்வளவு நல்லா கண்டினியூ பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமான செய்திகள் இது. சரி, இது ஃபர்ல். இந்த ஃபர்ல திரும்பவும் சொல்றேன், ஃபர்ல் ஏதாவது ஒரு விட்டு இதை இன்னொரு பாணியில் நான் சொல்றதா இருந்தா, சில பேர் ரமலான்ல மட்டும் தொழுக ஆரம்பிப்பாங்க. ரமலான் வந்தா தான் தொப்பி தலைக்கு வரும். அப்படி ஒரு நிறைய பேர் இருக்காங்க. 70% அப்படிதான் இருக்கிறாங்க. அவங்க நம்ம பார்க்கணும். இப்ப கொஞ்சம் மாறிட்டு வருது, உலமாக்கள் சொல்லி சொல்லி மாறுது. இஷா தொழுவ மாட்டாங்க. இஷா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால கற்பனை பாருங்க, இஷா தொழுவ மாட்டாங்க. அசலாத்து சலாத்து தராவியான்னு சொன்னா வெளியே நின்று புத்து 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 உள்ள ஓடி வந்துருவாங்க எல்லாம். தராவியில வந்து தக்பீர் கட்டி நிற்பாங்க. 20 ரக்காத்த ராகத்தா தொழுவாங்க. ஒரு பிரயோஜனம் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. இப்போ கொஞ்சம் மாறி வந்துருச்சு, அது வேற விஷயம். ஆனா இப்போ கூட நான் சொல்றேன், நீங்க இஷா தொழுகாமல் தராவிகளை நேரா வந்து நின்றீங்கடா, அது உங்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வெறும் ஊறுகாயும் காய்கறியும் சாப்பிட்டு போற மாதிரி தான். ஊறுகாயும் அப்பளத்தையும் நக்கிட்டு போனா எப்படி இருக்குமோ அந்த அந்த சவாபு தான் கிடைக்கும். சோத்தை திருப்தியா சாப்பிடணும்னா இஷாவை தொழுதுட்டு தான் தராவிக்குள்ள வரணும். தராவியுடைய வக்து இஷா தொழுகைக்கு பின்னால்தான். தராவியுடைய வக்தை எப்போ வருது? நீங்க இஷா தொழுதா தான் தராவியே உங்கள் மீது கடமையாகும். இஷா ஃபர்ல தொழுகாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. தஹஜ்ஜு தொழுறது தொழு, இஷ்ராக் தொழுற, சுபு தொழுகல எந்த இஷ்ராக் ஸ்ட்ரைட்டா தொழுற, ஒரு மண்ணு இல்லை, ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது. உமர் எல்லாத்துல வீதியில போனாங்க. ஒரு அம்மா வர்றாங்க, ரொம்ப சாலிகான அம்மா. அவங்களோட ரசூல் ஸல்லல்லாஹு உமர் எல்லாத்தையும் எப்பவும் பேசுவாங்க. அவங்கள்ட்ட கேட்குறாங்க, என்னம்மா உங்க மகனை சுபுவுக்கு காணவே அப்படின்னு கேட்குறாங்க. அந்த அம்மா சந்தோஷமான ஒரு பதிலை சொன்னாங்க. என் மகன் இரவு முழுவதும் தொழுதுட்டு இருந்தான், தஹஜ்ஜுக்கு கொஞ்சம் தூங்குனா சுபு விட்டு போச்சு, கொஞ்சம் தூங்குனா சுபு விட்டு போச்சு. உமர் எல்லாத்த நேரமா சொன்னாங்க, அவன் வாயில மண்ணள்ளி வச்சு குத்து அப்படின்னாங்க. இப்படியே ஹதீஸ்ல வருது, இந்த வார்த்தை தான் வரும். அவன் வாயில மண் அள்ளி வச்சு குத்து அப்படின்னாங்க அந்த அம்மாட்ட. ஏண்டா அவன் இரவு முழுவதும் தொழுவது சவாபை விட அந்த காலையில 2 ரக்காத்து ஃபர்ல் தொழுறான் பாருங்க, அதுதான் சிறப்பு. புரியுதா? இப்போ இதுதான் ஃபர்ல். அதனாலதான் சொல்றேன், ஹஜ்ஜி செய்யாதவங்க அவசர அவசரம் ஹஜ்ஜை செய்யுங்க. 60 வயசுக்கு பின்னால ஹஜ்ஜி செய்யறதும் வேஸ்ட். ஒண்ணுமே பண்ண முடியாது, எதையுமே அனுபவிக்க முடியாது. 40 வயசுக்குள்ள ஹஜ்ஜை முடிச்சிங்கன்னா புத்திசாலிகள். பார்க்க வேண்டிய இடத்த பார்க்கலாம், செய்ய வேண்டிய அமங்களை திருப்தியா செய்யலாம். என் அனுபவத்துல சொல்றேன், ஹஜ் மாதிரியே இல்லை அந்த வருஷம்லாம். ஏதோ அல்லாவுடைய கடமையை நினைச்சிட்டு வந்தோம். அதே 40 வயசுக்கு முன்னால விரல் கால் கையெல்லாம் நல்லா இருக்கும்போது செஞ்சிருந்தா இன்ட்ரெஸ்டா செஞ்சிருப்போம். வசதி உள்ளவங்க ஹஜ்ஜை அவசர அவசரமா முடிஞ்ச அளவுக்கு உங்க காலத்திலேயே உங்க பொண்டாட்டியும் கூட்டிட்டு போயிடுங்க. புள்ள பாத்துக்கிறோன்னு விட்டுட்டுலாம் போகாதீங்க. நம்பி வர்ற மருமகளை வச்சுதான் அந்த அம்மாவுடைய வாழ்க்கையை அமைஞ்சிருக்கும். சில இடங்கள்ல தலைகீழா மாறி இருக்கு. நான் சொல்றது யதார்த்தம், அனுபவம், யதார்த்தமான விஷயங்கள். முடிஞ்ச அளவு கடனை உடனே வாங்கிட்டு கூட்டிட்டு போயிட்டு பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போயிட்டு ஹஜ்ஜை இளமையில முடியுங்க. பிள்ளைங்க தான் இப்ப அதிகமான பேரை தாயினர் அனுப்பிடுறாங்க. அத்தா அம்மா யார் அனுப்புறா? பிள்ளைங்க அனுப்புறாங்க. அவங்க சம்பாதிச்சு பிள்ளைங்களை மக்களை வளர்க்குறதுலேயே கவனத்தை செலுத்திடுறாங்க. இந்த ஹஜ்ஜுடைய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல திடகாத்திரமாக உடம்பு ஆரோக்கியமா இருக்கிற நிலைமையிலே ஹஜ்ஜை முடிச்சிருங்க. இப்ப எல்லாத்துக்கும் உம்ரா பைத்தியம் பிடிச்சி போய் நிற்குது. எல்லாத்துக்கும் உம்ராங்கிற ஒரு பைத்தியம் மாதிரி ஆகிப்போச்சு. அதே மாதிரி டிராவல்ஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்காங்க. காலம் ஃபுல்லா இப்படி உம்ராவுடைய வாய்ப்பு கிடைக்காதுன்னு வைங்க, எப்போ வேணாலும் சவுதி கவர்மெண்ட் மாறும். எப்போ வேண்டுமானாலும் சவுதி கவர்மெண்ட் புது புது ரூல்ஸை கொண்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஹஜ்ஜை முடிச்சிடுங்க. ஹஜ்ஜுங்கிறது மிகப்பெரிய ஃபர்லு. அதை நிறைய தலையிலிருந்து இறக்கி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராகத்து கிடைக்கும். ஹஜ்ஜுடைய நெருக்கமான நேரத்தில் இந்த பயனையும் சேர்த்து சொல்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு ஹாஜி
ஏழையாக மாட்டான். ஒரு ஹாஜி நரகத்துக்கு போக மாட்டான். ஒரு ஹாஜி பெரும் பாவங்கள் செய்ய மாட்டான். இதெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லக்கூடிய உத்தரவாதங்கள். ஒரு மனுஷன் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து வட்டி வாங்குறான்டா, அவன் ஹஜ்ஜி செய்யலேன்னு அர்த்தம். அங்கே போய் எதாவது தப்பு பண்ணிட்டு வந்துட்டான், ஏதோ ஒரு ஃபர்ல விட்டுட்டான், ஹஜ்ஜா செய்யலேன்னு அர்த்தம். ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்து பாவங்கள் செய்யறான், பொம்பளை பின்னால சுத்துறான்டா, அங்கே ஹஜ்ஜு ஓட்டேன். ரொம்பலாம் யோசிக்கலாம் தேவையில்லை, அங்கே ஹஜ்ஜி அவன் செய்யவே இல்லை. அதனால உம்ராங்கிறது ஒரு சுன்னத்து தான், நபி வழிதான். நாளைக்கு உம்ரா செய்தியான்னு அல்லாஹ் கேட்க மாட்டான். ஆனால் ஃபர்ல் தொழுதியாக ஹஜ்ஜி செஞ்சியான்னு அல்லாஹ் கேட்பான். இப்போ இதான் ஃபர்ல் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு. இது செய்யாமல் இருந்தால் மிகப்பெரிய குற்றம். நல்லா விளங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது நல்லா புரிஞ்சு வச்சுக்கிடுங்க. அடுத்து இதுக்கு நேர் நெகட்டிவான விஷயங்கள் ஹராம். ஃபர்லுக்கு நேர் நெகட்டிவ், ஹர்ல் பாசிட்டிவ்னு சொன்னா நேர் எதிர்மறையான விஷயங்கள் ஹராம். ஹராம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பேசணும். முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 10 நிமிஷம் பேசுறேன். அதுக்கப்புறம் அடுத்த வாரம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ், டைம் இருந்தா. ஆனால் 10 நிமிஷம் முடிச்சிடலாம். ஹராம்ங்கிறதுக்கு நேரடியான விளக்கம் தடுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஹராம்ங்கிற வார்த்தைக்கு என்ன? தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். சில பேர் குழப்புவாங்க, மக்காவையும் ஹராம்பாங்க. மக்கா ஹராம் இருப்பாங்க, அது ஹரம், இது ஹராம். அலிஃப் கூடும், ஹே ரே அலிஃப் மீ, ஹராம் தடுக்கப்பட்டது. ஹரம் சங்கையானது, ஹே ரே மீ ரெண்டையும் போட்டு உழப்பக்கூடாது. ஹரம் சங்கையானது. ஹரமை 2 சங்கையான இடங்கள், மக்கா மதினா. ஹரமை 2 சங்கையான இடங்கள். ஹரம் அப்படின்னா சங்கைன்னு அர்த்தம், ஹராம்டா தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். அல்லாவால் தடுக்கப்பட்டது மட்டும்தான் ஹராம். நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது, அல்லாவால் தடுக்கப்பட்டது மட்டும்தான் ஹராம். அல்லாஹ் இப்ப முதல்ல சொல்லி காட்டுவான். முதல் விஷயமா அல்லாஹ் ஹராம் ஆக்கினது விஷயங்கள், குடிய ஹராம் ஆக்கினான். குடியை எப்படி ஹராம் ஆக்கினான்டா, அவங்க எல்லாம் குடியிலேயே ஊறி போன இருந்த மக்கள்ல நபி அனில் ஹம்ரி, உங்களிடத்துல நபிய ஹம்ரை பற்றி, சாராயத்தை பற்றி கேட்பாங்க. அது உங்களுக்கு ஹராம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் எடுத்தோன்னு சொல்லலை. கேட்பாங்க, அதில் நன்மை நிறைய இருக்குது, தீமைகள் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் விட்டுட்டான். தீமைகள் நிறைய இருக்குது, நன்மைகள் குறைவாக இருக்குது அப்படின்னு அல்லாஹ் விட்டுட்டான். அடுத்து தொழுவு போகும்போது குடிக்காதீங்க அப்படின்னு விட்டான். அப்புறம் சூரத்துல் மாயிதாவுடைய 90,000 ஆயத்தை இறக்கி வச்சு 4 விஷயங்களை மொத்தமாக ஹராம் ஆக்கிட்டான். சூரத்துல் மாயிதாவுல 90வது எடுத்த வயசு பாருங்க, எஸ் யா ஐயுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே அப்படின்னு அல்லாஹ் கூப்பிட்டு 4 விஷயத்தை ஹராம் ஆக்கினான். குடிக்கிறது இன்னையிலிருந்து ஹராம், குடிக்கிறது இன்னையிலிருந்து ஹராம். சூதாடுவது இன்னையிலிருந்து ஹராம். அம்பு விட்டு சோசியம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அது இன்னையிலிருந்து ஹராம். சிலைகளை கொண்டு செல்வது இன்னையிலிருந்து ஹராம். இந்த 4 விஷயங்களும் அது மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல்கள் உள்ளது. ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டுட்டு முழுதாக தணிந்து கொள்ளுங்கள். வஹ்சினு, நல்ல அமல்கள் செய்யுங்கள். இன்னல்லாஹ் யுஹிப்புல் முஹ்சினீன், நல்லவர்களையே அல்லாஹ் விரும்புகிறான் அப்படிங்கிற ஆயத்தை மாயிதாவுடைய 90வது வசனத்தை இறக்கி வச்சு 4 விஷயங்களை அல்லாஹ் ஹராம் ஆக்கிட்டான் குர்ஆன் இறங்கும் போதே. அடுத்ததாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இன்னமா ஹுர்ரிம அலைக்குமுல் மைத்தத்து வத்தமு வலஹமுல் கின்ஸீரி வமா உஹில்ல லிகைரில்லாஹ், 4 விஷயத்தை ஹராம் ஆக்கினான். முதல்ல 4 விஷயத்தெல்லாம் ஹராம் ஆக்கிட்டான். ரெண்டாவதாக உங்களுக்கு செத்தது ஹராம், ரத்தம் ஹராம், அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அறுக்காதது ஹராம், பன்றியினுடைய அனைத்து பொருளும் ஹராம் அப்படின்னு அல்லாஹ் 4 விஷயத்திலே ஹராம் ஆக்கிட்டான். விளங்கிடுச்சா? இப்படி இந்த 8 விஷயங்களும் குர்ஆன் ஷரீஃபின் மூலமாக ஹராமாக்கப்பட்ட விஷயங்கள். இதுல செய்யறது லேசா செஞ்சாலும் பாவம் தான். இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களா கேட்க போறது இல்லை, எப்போ எந்த ஜென்மத்திலையும் நானா கேட்கிறேன். ஹம்ருங்கிற வார்த்தை அரபிகள்ல இப்படி ஒரு பாஸ் ஓடிச்சு, பத்திரிகையில ரொம்ப நாளும் ஓடிட்டு இருந்துச்சு, அரபி சவுதி பத்திரிகையில. ஹம்ரு அப்படின்னா எல்லாம் ஹராம் ஆக்குறானே. ஹம்ருன்னு சொல்லி சொன்னால் பனைமரத்துல இருந்து எடுக்கிறது பேர் தான் ஹம்ரு. கல்லுன்னு சொல்றோம் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஹம்ரு. ஆனா இப்போ போதையை தரக்கூடிய விஷயங்கள் என்னென்னமா கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பொருளோட இன்னொரு பொருளை கலந்தாக்கா போதை. இப்ப நம்ம ஆட்கள் கூட ஒரு சில ஊர், நம்ம இதே மண்ணடிக்குள்ளேயே அலஸ்டாருக்கு ஒரு ஜெயிலுக்கு நம்ம பயானுக்கு போக வேண்டிய வந்துச்சு, அலஸ்டார்ல மலேசியாவில். அங்க போய் பார்த்தா 20 வயசு 22 வயசு பசங்க ஜெயிலில் இருக்கானுங்க, முஸ்லீம் பசங்க. அது மேக்சிமம் ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட்காரங்க. அதில் ஏர்வாடிக்காரன் அபுரார்னு ஒரு பையன் இருந்தான். அவன் எனக்கு ஏற்கனவே சென்னையில் தெரியும், என்னடா நீ இங்கே வந்து உட்காந்துருக்குற அப்படின்னு கேட்டேன். அழுக ஆரம்பிச்சிட்டான் ஜெயிலுக்குள்ள.
என்னடா விஷயம் சொல்லி சொன்னா, மண்ணடியில நல்லா தாடி வச்சு தொப்பி வச்சு மிஸ்வாக்கு வச்சிருக்கிற ஒரு ஆளு தஸ்பி மணி பேனாவும் தந்தாரு, அதுக்குள்ள ஹெட்டமின்ங்கிற ஒரு பொருளை வச்சு தந்திருக்காரு, அது எனக்கு தெரியல ஹஸ்ரத், இங்க வந்தவொடனே பிடிச்சிட்டு உள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹிட்டமின் தனிப்பட்ட முறையில் போதை பொருளா, அதோட இன்னொரு பொருளை கலந்தா மிகப்பெரிய போதை பொருளா மாறிடும். யாரு செய்யற இந்த வேலையெல்லாம்? நல்ல தாடி நல்ல தொப்பிகள் தான் செய்யுதுங்க. எவ்வளவு பெரிய பாவம், யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவன் எவன்லாம் யூஸ் பண்றானா அந்த ஹராமுடைய எல்லா மொத்த பாவமும் இங்கதான் வந்து சேரும். எவன் அனுப்பி விட்டானோ அவனுக்கு தான் வந்து போய் சேரும். ஹராம் தானே, போதை பொருள் தானே விற்கிறோம், நாய் விச்ச காசு குலைக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. நாய் விச்ச காசு குலைக்கும், இன்னும் கடிக்கவும் செய்யும். ஹராமான காசு உங்களுடைய வாரிசுகளை இல்லாமல் ஆக்கிடும். இப்ப நம்ம சொல்றோமா இல்லையா, இவனுடைய நன்னா ஹசரத் இந்த ஊர்லயே அவர் தான் பெரிய மனுஷன், எத்தனையோ வார்த்தை நான் கேள்விப்பட்டிருக்கேன் பல ஊர்களில் பயன் போகும் போது. அந்த பையனை உங்களுக்கு தெரியுமா ஹசரத், நன்னாவுடைய நன்னா 3வது தலைமுறை, இவங்க தான் ஊர் நாட்டாம ஊர் தலைவர், இவங்க இதே சுட்டு விற்கிறாங்க. இருக்கா இல்லையா? நாய் வித்த காசு குலைச்சிச்சா கடிச்சிச்சா? அதனால ஹராமான காசு குடும்பத்துக்கு வரக்கூடாது. ஒரு பொருள் இன்னொரு பொருளோட சேரும் போது ஹராமாக மாறும் என்று சொன்னால் அந்த பொருள் ஹராம் தான். ஒரு பெக்கில ஒரே ஒரு முடக்கு சாராயத்தை ஒருத்தன் குடிச்சான், ஒரு குவார்டரை வாங்கி ஒரே ஒரு முடக்கு டேஸ்ட் பார்த்தான், அது ஹராமா ஹலாலா? அவனுக்கு போதை வராது, ஒரு முடக்கல்ல ஒண்ணு போதையெல்லாம் வராது, தலை சுத்தாது, ஹராம் தான். ஒரு பொருள் நிறைய சேர்ந்தால் போதை வரும் என்று சொன்னால் அந்த பொருளும் ஹராம். 4 மதகுலையுமே அந்த பொருளும் ஹராம். இன்னொரு போதை பொருள் பண்றாங்க, குட்டி பாம்பு இருக்குல்ல, பாம்பு, சின்ன பாம்பு, குட்டி பாம்பு, அதை நாக்குல கொத்த விடுறது, அதுல ஒரு வகையான போதையை அனுபவிக்கிறானுங்க, இன்னொரு மாத்திரையை கலந்து. இப்படி எந்த வகையில போதையான செஞ்சாலும் ஹராம் தான். அதைத்தான் அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, ஃபஜ்தனிபு, அதை விட்டு நீங்கள் முற்றிலுமாக ஒதுங்கி கொள்ளுங்கள், எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கிக்கிடுங்க. சாராய கடையை ஏலம் எடுத்து வச்சா மட்டும் ஹராம் என்ற மெயின் இருந்தா தூக்கி குப்பையில போட்டுருங்க. ஹராமான பொருள், அது டேப்லெட்டா இருந்தாலும் சரி, பவுடரா இருந்தாலும் சரி, இன்னொரு பொருளோடு சேர்ந்தால் அது ஹராம் என்ற பொருளா இருந்தாலும் ஹராம் தான். தயவு செய்து இன்னும் சொல்லுவேன், இப்படி சில பேர் இருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் சம்பாரிச்சு 10,000 ரூபாய் பள்ளிக்கு கொடுத்தா சரியா போயிடுன்னு சொல்லிட்டு, அல்லாஹ் காப்பாத்தணும். அப்படி நியத்து இருந்துச்சுன்னா அந்த நியத்தை எடுத்துருங்க. பியூர் ஹலாலான காசுகளை மட்டும் பள்ளிக்கு கொடுத்து பழகுங்க, மதரசாக்கள் கொடுத்து பழகுங்க. அந்த மதரசா பிள்ளைங்க வந்து ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கி கட்டி காக்கக்கூடிய மாணவர்கள், தெரியுமா? இப்ப நம்ம பிள்ளைங்க 22 பேர் இருக்காங்கன்னு சொன்னா 22 பேர் 27 சமுதாயத்தினுடைய தூண்கள். அவங்க நாளைக்கு எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. அதுல எத்தனை வழிமார்கள் இருக்கிறாங்க, எத்தனை குதுபுகள் இருக்கிறாங்க, எத்தனை நுஜபாக்கள் இருக்கிறாங்கன்னு தெரியாது. சில பேருக்கு சொல்லுவேன், எங்க தொழுக போறீங்க? எல்எம்டி போறேன். எல்எம்டி பள்ளிக்கு நீ போனீங்கன்னா தொழுதுட்டு அப்படி ரோட்ல அந்த மாசா பசங்க வெளியே வரக்கூடிய நேரத்துல அங்க எத்தையும் பிள்ளைங்க இருக்காங்க, அவன்கிட்ட சும்மா சிரிச்சுக்கிட்டு, என்னப்பா உன் பேரு, இப்படியா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவன் தலையை பிடிச்சி அப்படியே தடவி கொடுத்தால் உங்க கையில எவ்வளவு ரோமங்கள் படுகிறதோ அத்தனை நன்மைகள் கிடைக்கும். யாராவது இதுவரைக்கும் அனுபவிச்சிருக்கீங்களா இந்த அனுபவத்தை? எல்லாம் எவ்வளவு பேர் தொழுதுட்டு வந்திருப்பீங்க, எத்தனை பக்கம் தொழுவுறீங்க? தொழுதுக்கு ஒரு நேரத்துல ஒரு அநாத பிள்ளையை கூப்பிட்டு அவனுடைய தலையை தடவி கொடுத்தால், சரியான ஹதீஸ், தலையை தடவி கொடுத்து அவனுடைய முடி, எத்தனை முடி உங்க கையில படுகிறதோ அத்தனை நன்மை கிடைக்கும். இப்படி நன்மையில் சம்பாதிக்கக்கூடிய எத்தனையோ வாய்ப்புகள் இருக்கும்போது எப்படியே சம்பாதிப்போம், எப்படியே ஹலால் ஹராம் பார்க்காம சம்பாதிப்போம், கொஞ்சம் காசை பள்ளிக்கு மாசாக கொடுத்தா சரியா போயிடும் அப்படின்னு நினைக்கிறது மிகப்பெரிய தவறு. சரி, ஹராம் இன்னும் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அடுத்து இன்னும் ஹராமுடைய லிஸ்ட்டுகள் நிறைய இருக்கு. ஏன்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடையில சில விஷயங்களை ஹலால் ஆக்கிட்டு ஹராமாக்கின விஷயங்கள்லாம் இருக்குது. அதை ஹதீஸ்கள் கொண்டு போனாலும் அல்லாஹ் ஹராமாக்கிய இந்த விஷயங்கள் ஃபர்லுக்கு நேர் மாற்றமான விஷயங்கள். இதை தொடர்ந்து இன்ஷா அல்லாஹ் அடுத்த சில வாரங்கள் இது ஓடும், நான் முதல்ல சொல்லிட்டேன். அடுத்த வாரம் தொடர்ந்து கேட்டு பாருங்க, இதில் நிறைய நாலேஜுகள் உங்களுக்கு வரும். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஹராமான உணவை விட்டு நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. வாஹிர் தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.